தர்மபுரி அருகே பார்த்தீங்கன்னா, கள்ளக்காதலியை கிணற்றில் தள்ளிய எஸ்ஐயை தருமபுரி எஸ்பி மாதேஸ்வர் சஸ்பெண்ட் செய்ய உத்தரவிட்டிருக்காரு. நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தருமபுரி மாவட்டம் தோக்கம்பட்டி பெருமாள் கோவில்மேடு பகுதியில் உள்ள கிணற்றில் ஒட்டப்பட்டி காமராஜர் நகர் ஹவுசிங் போர்டு பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவரது மனைவி 28 வயதான கோமதி என்பவர் தத்தளித்துக் கொண்டிருந்திருக்காரு. அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. அங்கு பார்த்தீங்கன்னா, அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சையும் அளித்திருக்காங்க. விசாரணையில கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவரை பிரிந்து வெண்ணம்பட்டியில் உள்ள மகள் வேதஸ்ரீயுடன் வசித்து வந்திருக்காரு. இந்த நிலையில கணவரின் தொல்லை காரணமாக தர்மபுரி டவுன் போலீஸ்ல கோமதி புகாரும் செஞ்சிருக்காரு. அப்போது பார்த்தீங்கன்னா, அங்கிருந்த எஸ்ஐயாக பணியாற்றி வந்த ராஜாராம் என்பவருடன் பழக்கமும் ஏற்பட்டிருக்கு. இருவரும் நெருங்கியும் பழகியிருக்காங்க. இது ராஜாராமின் மனைவிக்கு தெரிந்ததால பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதனால ஒட்டப்பட்டி காமராஜர் நகரில கோமதிக்கு தனியாக வீடு எடுத்து கொடுத்து ராஜாராம் அங்கு தம்பதி போன்று வாழ்ந்திருக்காங்க. கடந்த 3 மாதங்களாக தொடர்பை ராஜாராம் நிறுத்தியதால கோமதி கேட்டிருக்காரு. இந்த நிலையில இந்த பிரச்சனைக்கு பரிகாரம் செய்தால் சரியாகிவிடும் என்று கூறிய ராஜாராம் நேற்று முன்தினம் இரவு பெருமாள் கோவிலுக்கு வந்து விடுமாறு கோமதியிடம் தெரிவிச்சிருக்காரு. இதை நம்பிய கோமதி ஸ்கூட்டில சென்றிருக்காங்க. ராஜாராமும் கார்ல அங்கு வந்திருக்காரு. பிறகு பார்த்தீங்கன்னா, ராஜாராமின் காரில் வந்த பிளாஸ்டிக் வாளியை எடுத்து வந்து கிணற்றில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு போகலாம் என்று கூறியிருக்காரு. அங்கு சென்றதும் தனக்கு ஆஞ்சியோ ஆபரேஷன் செய்திருப்பதால வாளியை தூக்க முடியாது. நீயே தண்ணீர் எடு என்று கூறியிருக்காரு. அதன்படி அவரும் தண்ணீர் எடுத்தபோது கிணற்றில் தள்ளிவிட்டு தப்பியிருக்காரு. அதிர்ஷ்டவசமாக கோமதி பார்த்தீங்கன்னா, கல்லை பிடித்துக் கொண்டு இரவு முழுவதும் உதவி கேட்டு சத்தம் போட்டிருக்காரு. இரவு நேரம் என்பதால மக்கள் நடமாட்டம் ஏதும் இல்லாமலும் இருந்திருக்கு. நேற்று காலையில பொதுமக்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. இது குறித்து புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது பாப்பாரப்பட்டி ஸ்டேஷனில் தனிப்பிரிவு போலீஸ் எஸ்ஐயாக பணியாற்றி வரும் ராஜாராமை கைது செய்திருக்காங்க. பிறகு அவரை தருமபுரி சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில ராஜாராமை தருமபுரி மாவட்ட எஸ்பி மகேஸ்வரன் சஸ்பெண்ட் செய்யவும் உத்தரவிட்டிருக்காரு. இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.